பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன வேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா எரேமியா 49 verse 4 to 6. பற்றுறுதியற்ற மகளே, உன் பள்ளத்தாக்குகள் பற்றி, உன் செழிப்பான பள்ளத்தாக்குகள் பற்றி பெருமை அடிப்பானேன். உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்கின்றாய், எனக்கு எதிராய் எவன் வருவான் என்று சொல்லிக் கொள்கின்றாய். உன்னை சுற்றியிருப்போர் அனைவரிடமிருந்தும் உனக்கு திகில் வருவிப்பேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர். நீங்கள் எல்லாரும் தலை தெறிக்க ஓடுமாறு விரட்டி அடிக்கப்படுவீர்கள். தப்பி ஓடுவோரை ஒன்று சேர்க்க எவரும் இரார். பின்னர் அம்மோனியர் சொத்து செல்வங்களை திருப்பிக் கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அம்மோனியர்கள் கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாடா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு லேண்ட் இருக்கும், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், வெல்த் அண்ட் ப்ராஸ்பரா இருப்பாங்க. அவங்க அதை முன்னாடி வச்சு அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கடவுள் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா ஜட்ஜ் பண்ணுவாரு. அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்ட இருந்து நான் அதை மீட்டு எடுத்துப்பேன். அந்த லேண்ட்ல யாருமே இல்லாதபடிக்கு நீங்க அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படுவீங்க. அண்ட் தென் ஃபாலோட் பை அவர் என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, திருப்பியுமே உங்களுக்கு எல்லாமே நான் சேர்த்து கொடுப்பேன். ஸ்டோரி ஷார்ட் தான், பட் இதுக்குள்ள இருக்க மீனிங் ரொம்ப பெருசு. இது கடவுள் அம்மோனியர்களுக்கு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்காம நம்ம லைஃப்ல என்கிட்ட நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, நான் ரொம்ப செட்டில்ட் ஆயிட்டேன், நான் ஒரு ஹை ஃபேம்ல இருக்கேன், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கேன், முடியும் எனக்கு எதிராக யார் தடுக்க முடியும், போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைடோட இருப்போம். இந்த இடத்துல நீங்க ஒரு பர்சனை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கடவுளுக்கு முன்னாடி நம்ம யாரை வச்சாலுமே, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், எந்த ஒரு ஜாபா இருந்தாலும், எந்த ஒரு ப்ரைடா நம்ம ஃபீல் பண்ணி ஃபாலோ பண்ற எந்த காரியமா இருந்தாலும் கடவுள் நம்ம கிட்ட இருந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாரு. சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல எவ்ரிதிங் வில் ஷட் டவுன். அவங்களோட பிசினஸா இருக்கட்டும், அவங்களோட கெரியரா இருக்கட்டும், அவங்க லைஃபா இருக்கட்டும், அவங்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஸோ எவ்ரிதிங் வில் பி சோ ஃபிளாட்டன். எப்படி நடக்கும்னு தெரியாது, சடனா நடக்கும் லைஃப்ல. ஸோ கடவுள் நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் அதை ரிமூவ் பண்ணிடுவாரு. அவர் நம்மளை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டாருன்னா தான் நம்ம அதை நினைச்சு பயப்படுறோம். அந்த பனிஷ்மெண்டா எடுத்துக்காம ஒரு அன்பால, உங்க மேல இருக்க ஒரு லவ்வால அதை செய்யறாருன்னு சொல்லிட்டு நீங்க அதை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க. Because God loves you and God cares for you. So let's review that what we learned from this chapter. So first thing, put God first in your life. So not the worldly things. Second thing, if God removes something or someone from your life, you should be happy that He cares you. Third thing, He will restore what we have lost. All that He removes and replaces, all because of He cares for us. He loves you. So all we have to do is trust God. Praise the Lord.